வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெடிகேட்டட் ஹோம் சினிமா தான் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சென்னை கொளத்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் டெடிகேட்டட் ஹோம் சினிமா வந்து நம்ம டோட்டலாக மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். என்டையர் ரூமில் நம்ம வந்து அக்வாஸ்டிக் ப்ராடக்ட் இது எல்லாமே நம்ம வந்து சப்ளை பண்ணி டெடிகேட்டட் தேட்டர் ரூமாக நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதை பற்றின வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெடிகேட்டட் ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் ரூம் டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 16x14 அப்படிங்கிறது தான் இந்த ரூமோட சைஸ். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது நம்மள்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ரூமில் நாங்கள் மார்க்கிங் ப்ராசஸ் மற்ற எல்லாமே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரூமோட ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 11 சேனல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 11 சேனலை பொறுத்த வரைக்கும் 7.2.4 லேஅவுட்டில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆடியோ சிஸ்டம் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரொஜெக்டர் அண்ட் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்டமா ப்ரொஜெக்டரும் ஸ்க்ரீன்ஸ் வந்து 110 inches ஸ்க்ரீன்ஸும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக ஒரு டெடிகேட்டட் தேட்டர் ரூமாக தான் நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்டோட டீட்டெயில். ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆடியோ சிஸ்டம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஆடியோ சிஸ்டம் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 11 சேனல் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 11 சேனலில் ஸ்பீக்கர்ஸ் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது 7.2.4 லேஅவுட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். பெட் லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் 7 சேனல்ஸும், ஹைட் லேயர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா டாப்பில் ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் ஃப்ரண்ட் ஹைட்டு ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது ஏவி ரிசீவர்ஸ். இது ஒரு டெடிகேட்டட் ரூம் அப்படிங்கிறதுனால ஒரு லோ குவாலிட்டி லோ பவரில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த கஸ்டமருக்கு ஒரு டெனான் ஏவி ரிசீவரில் 11.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இந்த ஏவி ரிசீவர் நம்ம யூசர் கண்டிஷனில் நம்ம கொடுத்துருந்தோம். இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெனானில் ஏவிஆர் X6500 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏவி ரிசீவர் தான் நம்ம வந்து இங்கே மேக் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜஸ். ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிராண்டை நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் ஃபைனலாக டேஞ்சன்ட் அப்படிங்கிற பிராண்டில் கஸ்டமர் நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த டேஞ்சன்ட் பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் சீரீஸில் 7.0 வந்து நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். அதில் 2 டவர்ஸும் ஒரு சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓவர் பவரும் இல்லாமல் லோ பவரும் இல்லாமல் கரெக்டான ஒரு பவர் தான் நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் எல்சிஆருக்கு டேஞ்சன்ட்டில் சென்டர்னு டவர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து வாங்க சரௌண்டு பார்க்கலாம். ஸோ சரௌண்டு பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சீட்டிங் பொசிஷனுக்கு சரௌண்டு லெஃப்ட் ரைட்டில் ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் சரௌண்டு பேக்குக்கு ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு பார்க்கும்போது சேம் டேஞ்சன்ட் பேண்டில் ஸ்பெக்ட்ரம் சீரிஸில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். சரௌண்டு பேக் அப்படின்னு பார்க்கும்போது ஈவோ சீரிஸில் அது ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஈவோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் அவைலபிள் இல்லாதனால ஒரு செரி கலரில் நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக பேக் சைடை பொறுத்த வரைக்கும் சரௌண்டு லெஃப்ட் ரைட் ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் சரௌண்டு பேக்குக்கு ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா மோனோப்ரைஸ் அப்படிங்கிற பிராண்டில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்சீரியன் ஸ்பீக்கர்ஸாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸுக்கு என்க்ளோஷரோட நம்ம டிசைன் பண்ணி அதை வந்து பிளேஸ்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இங்கே பேக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது 4 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடு டாப்பில் ஒரு பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு ஒரு பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் டாப்புக்கு ஒரு பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக 11 சேனல் போகிறாங்க அப்படின்னா டாப்லையுமே 2 பேர் ஆஃப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஹைட்டு மேண்டரியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில கோடாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு மெஜாரிட்டி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹைட்டு நீங்கள் போட்டு கேட்குறது மூலிமா ஒரு சில டால்பி அட்மாஸ் கோடை கேட்டிங்க அப்படின்னா ரூமோட டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரூம் ஃபில்லிங் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேம் டேன்ஜென்ட் பிராண்டில் ஏடிஎம் அப்படிங்கிற ஒரு சீரிஸில் டால்பி அட்மாஸ் சர்டிஃபைடு பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸாக நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எலிவேஷன் டைப்பில் ஆங்கிள்டு ஸ்பீக்கர்ஸாக உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சப்வூஃபர். சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டோட்டலாக 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு சப்வூஃபர் 12 இன்ச்சஸ்லையும் அனதர் ஒன் சப்வூஃபர் 10 இன்ச்சஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 இன்ச்சஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா டாலி அப்படிங்கிற பிராண்டில் E12F அப்படிங்கிற ஒரு சப்வூஃபர் யூஸ்டு கண்டிஷனில் நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த சப்வூஃபர் 12 இன்ச்சில் ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணுறதுனால பேஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரூமுக்கு என்ன மாதிரி வாட்டேஜ் தேவையோ அதை சூஸ் பண்ணி தான் நாங்கள் 2 சப்வூஃபர் சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் இந்த 2 சப்வூஃபருமே டயகனலாக நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சப்வூஃபர் ஸ்க்ரீனுக்கு ரைட் சைட்லையும் அனதர் ஒன் சப்வூஃபர் சோஃபாக்கு லெஃப்ட் சைட்லையும் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடிஷ்னல் சப்வூஃபர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மானிட்டர் ஆடியோ அப்படிங்கிற பிராண்டில் W10 அப்படிங்கிற சப்வூஃபர் பிராண்ட் நியூவாக நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இந்த சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சஸில் ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய மாடல் தான். ஸோ இந்த ரூமோட டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சப்வூஃபர் டயகனலாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பேக் சைடில் சப்வூஃபரோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சீட்டிங் பொசிஷனுக்கு லெஃப்ட் சைடில் கார்னராக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டயகனலாக யூஸ் பண்ணும்போது ரூமோட மோட்ஸ் கால்குலேஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பேஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க கேலிப்ரேஷன் ப்ராசஸில். ஸோ அதனால தான் இந்த சப்வூஃபர்ஸை கார்னராக டயகனலாக நாங்கள் சூஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணி. அடுத்தது வீடியோ சிஸ்டம். வீடியோ சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளேஸில் ஆப்டோமாவில் HD30 HDR அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டர் வந்து நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தற்சமயத்துக்கு இந்த ப்ரொஜெக்டர் நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அடுத்து ஃபியூச்சரில் ஒரு லேசர் ப்ரொஜெக்டர் போகிறதுக்கான ஆப்ஷன் நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துருந்தோம். அதனால் இப்போ வந்து ஆப்டோமாவில் HD30 HDR அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்டர் பிராண்ட் நியூவாக நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்தது ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா கெயின். நிறைய ஸ்க்ரீனில் கெயின் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. பர்டிகுலராக இங்கே நாங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிளியர் வியூ அப்படிங்கிற பிராண்டில் 8K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் ஃப்ரீ ஸ்க்ரீன் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரேம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்து மூவி பார்க்குறீங்க அப்படின்னா என்டையர் அந்த ஸ்க்ரீன் மட்டும்தான் தெரியுமே தவிர சுற்றி இருக்கிற ஸ்க்ரீன்ஸோ சுற்றி இருக்கிற அந்த ஃப்ரேம்ஸோ எதுவுமே தெரியாமல் வெறும் ஸ்க்ரீன் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக கொடுத்துருப்பாங்க. அதனால தான் எட்ஜ் ஃப்ரீ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீன் தான் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 110 இன்ச்சஸில் நாங்கள் சப்ளை பண்ணியிருந்தோம். ரூமோட டைமென்ஷன் சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய ஸ்க்ரீனாக போனால் விசிபிளாக உங்களால் பார்க்க முடியாது. அதனால் இந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி 110 இன்ச்சஸில் எட்ஜ் ஃப்ரீ ஸ்க்ரீன் தான் நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஓவராலாக ஆடியோ சிஸ்டம் நம்ம பார்த்துட்டோம், வீடியோ சிஸ்டம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வாங்க அடிஷனல் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்கலாம். ஸோ அடிஷனல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏசி, ஸ்டெபிலைசர், மீடியா பிளேயர். ஸ்டெபிலைசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ட்ரையோ பிராண்டில் சர்வோ ஸ்டெபிலைசர் நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டெபிலைசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏவி ரிசீவர், ஸோ இந்த சப்வூஃபர், ப்ரொஜெக்டர் இது எல்லாமே ஒரே கனெக்ஷன் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது மீடியா பிளேயர். ஓடிடி பிளேபேக் அப்படின்னு பார்க்கும்போது டியூன் ஹோமடிக்ஸ் அப்படிங்கிற மீடியா பிளேயர் பிராண்ட்லேயும் நம்ம பிராண்ட் நியூவாக நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மீடியா பிளேயர்ஸுமே அந்த ஓடிடி எல்லாமே சப்போர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஏசி. இந்த ரூம் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓஜென்ரல் பிராண்டில் 210 ஏசி நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டெடிகேட்டடாக நம்மள்ட்ட கொடுத்ததுனால ஈவன் ஏசி கொண்டு நாங்களே சப்ளை பண்ணி எல்லாமே நாங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஓஜென்ரல் அப்படிங்கிற பிராண்டில் 210 இருக்கக்கூடிய ஒரு ஏசி நம்ம சப்ளை பண்ணி ஓவராலாக இந்த ரூமில் வந்து ரூம் ஃபுல்லிங் கிடைக்கணும், ஒரு கூலிங்கில் ரூம் ஃபுல்லிங் கிடைக்கிறதுனால அந்த டனேஜ் நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ கேலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கஸ்டமர் பிளேஸில் நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன், அதாவது REW கேலிப்ரேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கேலிப்ரேஷன். ஸோ இந்த கேலிப்ரேஷன் மூலிமா ரூமில் என்ன மாதிரி மோட்ஸ் இருக்குது, அந்த ரூமில் என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி சேலஞ்சிங் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோம் தியேட்டர் ப்ராடக்ட், அதாவது ஆடியோ எக்யூப்மெண்ட்டை அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அடாப்டாக நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராசஸ். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம 2 சப்வூஃபர் நம்ம கால்குலேஷன் எடுத்து, அந்த 2 சப்வூஃபரோட மோட்ஸ் நம்ம கால்குலேஷன் எடுத்து, ஸோ அதில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி போகுது, எக்ஸாம்பிள் 20 ஹெர்ட்ஸ், 30 ஹெர்ட்ஸ், 40 ஹெர்ட்ஸில் வந்து என்ன வந்து நம்ம சேலஞ்சிங்காக எடுத்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எல்சிஆர் கூட சப்வூஃபர் எப்படி மெர்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேலிப்ரேஷனோட ப்ராசஸ். அந்த வகையில் ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேலிப்ரேஷன் நம்ம வந்து கஸ்டமர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது ரூமில் இருக்கக்கூடிய அனலைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கூட எப்படி மேட்ச் பண்ணணும், சென்ட்ரல் ஸ்பீக்கர்ஸ் கூட எப்படி மேட்ச் பண்ணணும், சப்வூஃபர் ரெண்டுமே எப்படி பிளெண்ட் ஆகுது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் நம்ம எல்லா கஸ்டமரையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த கஸ்டமருக்கும் அதே சேம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் கேலிப்ரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம்.
அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ரூம் அக்வாஸ்டிக். ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம் போறீங்க அப்படின்னா, அக்வாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அந்த அக்வாஸ்டிக் எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்கங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. ரூமோட டைமென்ஷனுக்கு ஏத்த மாரி, ரூமோட மோட்ஸ் கால்குலேஷன் நம்ம எடுக்கணும். அந்த ரூம் மோட்ஸ் தகுந்த மாரி, என்ன மாரி அக்வாஸ்டிக் போணும், என்ன மாரி லேயர்ஸ போணும், என்ன மெட்டீரியல் போணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ நம்ம சைடு ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கல் டீம் அப்படிங்கிறதுனால, நம்ம நெறைய அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரூம்ல அக்வாஸ்டிக் நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம். அந்த வகையில இந்த கஸ்டமர் பிளேஸ பொறுத்தவரைக்கும் நாங்க பார்த்துட்டீங்கன்னா, வாலுக்கு லெஃப்ட், ரைட், பேக், சீலிங் இங்க வந்து நாங்க அக்வாஸ்டிக் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் சைட்ல அக்வாஸ்டிக் பண்ணல. ஏன்னா ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஸ்க்ரீன் போடுறதுனால அங்க அக்வாஸ்டிக் நம்ம எதுவுமே பண்ணல. இந்த 3 வால்ஸ பொறுத்தவரைக்கும் வாலுக்கு லெஃப்ட், ரைட் அதாவது சீட்டிங் பொசிஷனுக்கு லெஃப்ட், ரைட் இந்த 2 வாலுமே 3 லேயர்ல அக்வாஸ்டிக் நாங்க அதுல பண்ணியிருக்கிறோம். ரூமோட டைமென்ஷனுக்கு ஏத்த மாரி என்ன திக்னெஸ் தேவையோ அந்த திக்னெஸ்ல நாங்க அக்வாஸ்டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பேக் சைடு வால். பேக் சைடு வால் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக 4 லேயர்ல அக்வாஸ்டிக் நாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த 4 லேயர்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய மெட்டீரியல் நாங்க ஆட் பண்ணி ஒரு அதாவது ஒரு சப்வூஃபர் நீங்க உட்கார்ந்து கேட்கறீங்க அப்படின்னா, அது அப்சர்வேஷன் எடுத்துக்கணும். பிளஸ் உங்களுக்கு ஒரு 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 80 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அப்சர்வேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால, பேக் சைடுல இந்த அக்கோஸ்டிக் நாங்க அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, டோர். டோர பொறுத்தவரைக்கும் யூசுவலா நெறைய பேர் அக்கோஸ்டிக் டோர் யூஸ் பண்றதில்ல. நார்மல் டோர் தான் யூஸ் பண்றாங்க. பட் இந்த பிளேஸ பொறுத்தவரைக்கும் நாங்க அக்கோஸ்டிக் டோர் நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டோர் பார்த்துட்டீங்கன்னா, 4 இன்ச்சஸ் திக்னெஸ்ல நாங்க மேக் பண்ணி குடுத்துருக்கிறோம். நார்மல் டோர் இல்லாம அக்கோஸ்டிக் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி, ஒரு அக்கோஸ்டிக் டோரா தான் நாங்க வந்து இத மேக் பண்ணி குடுத்துருக்கிறோம். ஓவராலா இந்த ரூம பொறுத்தவரைக்கும் வாலுக்கு லெஃப்ட், ரைட், பேக் இது எல்லாமே அக்கோஸ்டிக் ப்ராப்பரா பண்ணியிருக்கிறோம். அடுத்தது சீலிங். ஸோ அடுத்தது சீலிங். அதாவது ஃபால்ஸ் சீலிங்ன்னு சொல்ல முடியும். ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம்ல ஃபால்ஸ் சீலிங்ல நீங்க ப்ராப்பரா அக்கோஸ்டிக் பண்ணல அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அத நான் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இந்த சீலிங். அந்த வகையில இந்த இடத்துல ஃபால்ஸ் சீலிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, அக்கோஸ்டிக் ஃபால்ஸ் சீலிங்க நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல வந்து 3 லேயர்ஸ் அக்கோஸ்டிக் நாங்க இதுல யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூமோட டைமென்ஷனுக்கு ஏத்த மாரி என்ன தேவையோ அத நாங்க கால்குலேஷன் பண்ணி, அதுக்கேத்த மாரி சீலிங் ப்ராப்பரா அக்கோஸ்டிக்க நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிளஸ் இது இல்லாம ஒரு சில கிளவுட்ஸ் வந்து நாங்க ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிளவுட்ஸ் யூஸ் பண்றதுனால பார்த்துட்டீங்கன்னா, அப்சர்வேஷனும் உங்களுக்கு இதுல கிடைக்கும். இன்னொரு விஷயம் கொஞ்சம் லுக்கும் கிடைக்கும். அந்த வகையில இந்த இடத்துல கிளவுட்ஸ்ன்னு வந்து கொஞ்சம் நம்ம இதுல மினிமலா நான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலா வால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சீலிங், வால் லெஃப்ட், ரைட், பேக் இது எல்லாமே ப்ராப்பர் அக்வாஸ்டிக்கா நாங்க பண்ணி முடிச்சிருக்கோம். ஃப்ளோர் கார்பெட். ஃப்ளோர் கார்பெட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஃப்ளோர் மேட்ட யூஸ் பண்றதில்ல. எல்லா ரூம்லுமே ஃப்ளோர் கார்பெட் தான் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து இந்த லூப் கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு மீடியம் குவாலிட்டி இல்லாம, ஒரு பிரீமியம் குவாலிட்டி எடுத்து இந்த கஸ்டமர் நம்ம குடுத்துருந்தோம். இந்த மேட்ஸ பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் ஆரம்பத்தில நாங்க டைல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு சஜஷன் குடுத்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஃப்ளோர்ல ஒரு லூப் கார்பெட்ல யூஸ் பண்ணக்கூடிய கார்பெட் நம்ம சப்ளை பண்ணி குடுத்துருந்தோம். இந்த கார்பெட்டும் ஒரு சில விஷயங்கள அப்சர்வ் பண்ணும். ஒரு லோ ஃப்ரீக்வன்சி எதனா ஒரு பவுன்சிங் இருக்கு அப்படின்னா, இதையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் நாங்க இதுல குடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வகையில என்டையர் ரூம்ல, என்டையர் வாலுமே நம்ம வந்து அக்கோஸ்டிக் பண்ணி குடுத்தோம். ஸோ ஓவராலா இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் டோட்டலா 12 லேக்ஸ்ல நாம வந்து இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சு குடுத்துருக்கிறோம். ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லா எக்யூப்மென்ட்டுமே நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஈவன் சோஃபா, ஏசி, ஆடியோ சிஸ்டம், வீடியோ சிஸ்டம் எல்லாமே என்டையரா நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தோம். 2 விஷயம் மட்டும் நம்ம எடுத்துக்கல. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் ஒர்க் இது 2 மட்டும் நம்ம எடுத்துக்கல. இந்த 2மே கஸ்டமர் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் நம்ம குடுத்துருந்தாங்க. ஸோ இதில வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி எலக்ட்ரிக்கல் எங்கெங்க வரணும், லைட்டிங் எந்த மாரி யூஸ் பண்ணணும், சிவில் ஒர்க்ல என்ன மாரி நம்ம பண்ணணும், இது எல்லாமே கஸ்டமர் நம்ம சஜஷனா குடுக்கும்போது, அது எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டா நம்ம பண்ணி குடுத்துட்டாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா, ஏசி மொதற்கொண்டு நம்மளே சப்ளை பண்ணி, அதையுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ இந்த மாரி ஒரு டெடிகேட்டட் ஹோம் சினிமா நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நெறையா அனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது, எந்த டீலர் கிட்ட போறீங்களோ, அந்த டீலருக்கு விஷயம் தெரியுதா? அவங்க என்ன மாரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நீங்க ப்ராடக்ட்ட குடுங்க. இன்னொரு விஷயம் ப்ராடக்ட்டோட மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா ப்ராடக்ட்டோட மேட்ச் ஆகுறது இல்ல. இத தாண்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ரூம் அக்வாஸ்டிக்ன்னு நான் சொல்லுவேன். இங்க எல்லாருமே ப்ராடக்ட் குடுத்துடுறாங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறாங்க. பட் இந்த ரூம் அக்வாஸ்டிக்ன்னு வரும்போது நெறைய பேர் ப்ராப்பரா பண்றதில்ல. ரூமோட டைமென்ஷன் எடுத்து, ரூமோட மோட்ஸ் நம்ம கால்குலேஷன் எடுத்து, அந்த ரூம்ல என்ன மோட்ஸ் இருக்கு, அந்த மோட்ஸ்க்கு நம்ம என்ன கால்குலேஷன் படி நம்ம அக்வாஸ்டிக் போறோம். அதுல அப்சர்வேஷன் நம்ம என்ன பண்றோம், டிஃப்யூசர் கான்செப்ட்ல என்ன பண்றோம், ரிஃப்ளெக்ஷனுக்கு என்ன பண்றோம். இது எல்லாமே இந்த ரூம் அக்வாஸ்டிக்ல உங்களுக்கு கால்குலேஷன் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த கஸ்டமருக்கு ஏ டூ இசட் எல்லாமே நம்ம நீட் அண்ட் கிளீனா பக்காவா நம்ம பண்ணி குடுத்துறணும். கஸ்டமர பொறுத்தவரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் என்னன்னு பார்க்கும்போது, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா தான் நம்மட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கஸ்டமர் நம்மளுக்கு வரதுக்கு முன்னாடி, நெறைய அனலைஸ் பண்ணி, நெறைய டீலர் கிட்ட போயிட்டு தான் நம்மகிட்ட வந்தாங்க. ஸோ ஃபைனலா நம்மகிட்ட வரம்போது, நம்ம நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அந்த ஷேர் பண்ணது அவங்களுக்கு புடிச்சு போய் தான் இந்த ப்ராஜெக்ட்ட வந்து நம்மளுக்கு குடுத்திருந்தாங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ஹோம் சினிமா எதனா தேவைப்படுதுன்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல நார்மல் ஹால்ல லிவிங் ரூம்ல நீங்க யூஸ் பண்றீங்க. பெட்ரூம்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும், எல்லா விதமான நம்ம ஹோம் தியேட்டர் செக்மெண்ட் நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும், நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட, இன்னொரு ரூமோட, இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.